ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பேரிச்சம்பழம் நட்ஸெல்லாம் வச்சு ஒரு உருண்டை பண்ண போகிறோம். நல்ல ஒரு சத்தான உருண்டை இது. அதுக்கு ஒரு 15லிருந்து 18 பேரிச்சம்பழம் எடுத்து அதில் கொட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் அத்திப்பழமும் எடுத்து வச்சுருக்கேன். அத்திப்பழம் காட்டின கப்புக்கே 3/4 கப்பு வெள்ளரி விதை, பூசணி விதை 3/4 கப்பு, ஒரு 30 பாதாம், கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சம் பிஸ்தா, கொஞ்சம் வால்நட் எடுத்திருக்கேன். இப்போ நாம் ஃபஸ்ட்டு இந்த அத்திப்பழத்தையும் பேரிச்சம்பழத்தையும் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அத்திப்பழத்தை முதல்ல இதில் சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழத்தையும் இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம நட்ஸை பூரா எடுத்து இப்போ இதிலே வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நட்ஸையும் இது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க லைட்டாக. நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றின நெய்யே போதும், வேறு நெய் சேர்க்க வேண்டாம். நட்ஸை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க, கருகாமல். இது இந்த பாத்திரத்துலேயே இந்த சூட்லேயே இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நல்லா வறுபட்டு வந்துடும். இது நல்லா ஆறின உடனே நாம் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி திரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேரிச்சம்பழத்தையும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பேரிச்சம்பழமும் அத்திப்பழமும் இதை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய சைஸுக்கு சின்னதாகவோ பெருசாகவோ பிடிச்சி வச்சுக்கோங்க. இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு 1½ ஸ்பூனோ 1 ஸ்பூனோ நெய் சேர்த்துக்கோங்க. எனக்கு பேரிச்சம்பழத்துலேயும் அத்திப்பழத்துலேயும் உள்ள இனிப்பே போதும், அதனால் நான் நாட்டு சர்க்கரை எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு அப்படி இனிப்பு தேவை அப்படின்னா நீங்கள் ஒரு 1 ஸ்பூன்லேருந்து 1½ ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து உருண்டையை பிடிச்சி எடுத்துக்கோங்க. எடுத்த அத்திப்பழம், பேரிச்சம்பழம், மித்த நட்ஸுக்கெல்லாம் இவ்வளோ உருண்டை தான் நமக்கு வந்திருக்கு. நீங்கள் பேரிச்சம்பழம் கூட கொஞ்சம் சேர்க்கனாலும் சேர்த்துக்கோங்க. இது சுகர் பேஷண்ட்ஸும் சாப்பிட்லாம். ஏன்னா இதில் பூரா நம்ம இனிப்பு எதுவுமே சேர்க்கலை, எல்லாமே நட்ஸு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.